வாழ்க வளமுடன். ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். காளான் பிரியாணி செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். காளான், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, புதினா, கொத்தமல்லி இலை, பட்டை கிராமில் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் உள்ளே போட்டு அரைக்கிறதுலேயும் வெங்காயம் சேர்த்திக்குவேன். அதனால் வெங்காயம் 2 தக்காளி யூஸ் பண்ணுவேன். காளான் பிரியாணிக்கு 2 தக்காளி. பிரியாணி பொடி சக்தி மசாலா பிரியாணி பொடி யூஸ் பண்ணுவேன். தயிர் கொஞ்சம் சேர்த்திக்குவேன். இத்தனை பொருள் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, பட்டை கிராம்பு எல்லாமே உள்ளே போட்டு வச்சுட்டேன். கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு சேர்த்திக்கிறேன். கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் அரைக்கிறதுக்கு கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் அரைக்கிறதுக்கெல்லாம் ஒன்று சேர்த்துட்டேன். கொத்தமல்லி இலை, பட்டை, கிராம்பு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே அரைச்சி பேஸ்ட் பண்ணி நான் வச்சுட்டேன். காளான் பார்த்திங்கன்னா இப்படி குறுக்க கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு குக்கர் அடுப்பில் வச்சு நெய் ஊற்றி எண்ணெயும் ஊற்றிருக்கேன். கடுகு லைட்டாக எண்ணெய் காஞ்சிச்சுக்காங்கிறதுக்காக லைட்டாக கடுகு போட்டு வெடிச்சிட்ருக்கு. அடுத்து நம்ம என்ன செய்யணுன்னா, அரைச்சி வச்ச பேஸ்ட் இதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கணும். நெய், எண்ணெய் இதில் நல்லா எடுத்து கடுகு வெடிச்சோடனே ஃபஸ்ட்டு இந்த அரைச்சி வச்சுக்கிற இந்த பேஸ்ட்டு தான் முதல்ல நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அடுத்து புதினா இலை, அடுத்து கொத்தமல்லி இலை, அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, சோம்பு இது எல்லாமே இதை சேர்த்திக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி இருக்குது, தாளிக்கிறதுக்கும் சேர்த்திக்கணும். மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்து வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன். பிரியாணி பொடி அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா எல்லாமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கணும். இதில் தயிர் சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு உப்பு.
உப்பு சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காளானில் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஃப்ரை ஆகுது. உப்பு, காரம், புதினா தழை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் அரைச்ச பேஸ்ட்டு எல்லாமே ஒன்று திரண்டுருச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே லைட்டாக விட்டுறணும் அடுப்புலையே. ஃப்ரை ஆனோடனே நம்ம அரிசியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். அரிசி உள்ளே சேர்த்தியாச்சு. அரிசி சேர்த்து ஒரு நிமிஷம் இப்படி ஃப்ரை பண்ணணும். இப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. காளான், அரிசி, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, தயிர் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்தியாச்சு. நம்ம உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதா என்னன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு லாக் பண்ணிடணும். ஒரு 2 விசில் வந்த கடைசியில் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். பிரியாணிக்கு ஏற்ற சுவையான தயிர் பச்சடி, கேரட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு தயிர் பச்சடி. காளான் பிரியாணி ரெடி. சுவையான காளான் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் சமைச்சு டேஸ்ட் பாருங்கள்.